முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அதானி கிரீன் எனர்ஜி தமிழ்நாடு லிமிடெட் நிறுவனத்தால் 4536 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள 648 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தார். அதானி குழும நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 648 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையமானது 216 மெகாவாட் திறன் உள்ள 2 அலகுகள், 72 மெகாவாட் திறன் உள்ள 3 அலகுகள் என மொத்தம் 648 மெகாவாட் திறன் கொண்ட 5 அலகுகளாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த 648 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையமானது தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தால் நிறுவப்பட்டுள்ள கமுதி 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி தமிழ்நாடு லிமிடெட் நிறுவனத்தால் 4536 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகனராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், எரிசக்தித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பு வகிக்கும் திரு ராஜீவ் ரஞ்சன், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் எம் சாய்குமார், அதானி குழும நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜேஷ் எஸ் அதானி, இயக்குநர்கள் திரு கரண் ஜி அதானி, திரு சாகர் ஆர் அதானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.